வெல்கம் பேக் டு மை சேனல். ரோஹிணியோட பழைய பிஏ ரோஹிணிக்கு வந்து கால் பண்ணி மிரட்டுறான். முத்துவோட உயிருக்கு சிட்டினால் வந்து ஆபத்து வரப்போகுது. ரோஹிணி அவங்களவே வந்து காப்பாற்றுறதுக்காக வேண்டி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயத்தை வந்து செய்கிறாங்க. விபரீத முடிவுன்னு எடுக்கிறாங்க ரோஹிணி. பரபரப்பாக வந்து சம்பவம் வந்து நடக்க போகுது. என்னதான் ஆகும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஹெல்த் இஷ்யூனால வந்து நான் ரெகுலராக அப்லோட் பண்ண வீடியோவை நான் இப்போ வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கேன். மந்த் வைஸ் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டேட் அண்ட் மந்த் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணுவாங்க, இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மனோஜ் ஏமாத்தின கதிரை போலீஸில் பிடிச்சி கொடுத்ததை பற்றி வீட்டில் வந்து வாக்குவாதம் நடந்துட்டுருக்கு. அப்போ ரோஹிணி என்ன சொல்கிறான்னா, போலீஸ்கிட்ட சொல்லாமல் எங்ககிட்ட மட்டும் சொல்லியிருந்தா கதிர்கிட்ட எப்படியாவது பேசி பணத்தை வந்து வாங்கியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, முத்து செஞ்சது தான் கரெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு மனோஜ் இவன் மட்டும் பொண்டாட்டி பணத்தை தொலைச்சதுக்கு போலீஸ்கிட்டே சொன்னால் அந்த பொம்பளை வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு முத்து நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அந்த பணத்தை அவங்க வந்து ஈஸியாக வந்து மறைச்சி வச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் பணம் அங்கே தான் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் உனக்கு பணம் எங்கே இருக்குன்னே தெரியாது அப்படின்னு முத்து சொல்றான். நாங்க உனக்காக அந்த கதிரை பிடிச்சி கொடுத்தோம் பாரு, எங்களுக்கு இதுவும் தேவைதான், இதுக்கு மேலேயும் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோஹிணிக்கு கால் வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த போனை எடுத்துட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. புது நம்பர்ல இருந்து கால் வந்தனால அது யாரா இருக்கும் அப்படின்னு அட்டன் பண்ணனப்போ பிஏ வந்து சிரிக்கிறான். என்ன கல்யாணி, என்னை அடிச்சு காலி பண்றதுக்காக ஆளை ரெடி பண்ணி அனுப்பிட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீ இருக்கியா அப்படின்னு வந்து கேட்கறான். எனக்கு பணம் வேணும்னு அப்படின்னு மிரட்டுறான். அதுக்கு ரோஹிணி எங்கிட்ட இப்போ எந்த பணமுமே இல்லை, நானே பிரச்சனையில் மாட்டியிருக்கேன், ஏதோ ஒன்று சொல்லி ரோஹிணி வந்து சமாளிச்சிடுறாங்க. ஆனால் நீ இப்படி தான் வந்து ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், ஆனால் எனக்கு காசு சரியாக கொடுத்துடுவேன், கொடுக்கலைன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு மிரட்டிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறான். இந்த மாதிரி பிஏ பேசும்போது சிட்டி வந்து பக்கத்தில் இருந்துட்டு என்ன சொல்கிறான்னா, என்னை விட நீ நல்ல வில்லத்தனம் பண்ணுற அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறான். ரோஹிணி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சிட்டிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ரோஹிணியோட காலை பார்த்த உடனே சிட்டி என்ன சொல்கிறான்னா, எங்கே தொட்டா எங்கே ஷாக் அடிக்குன்றது கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்க, நீ மிரட்டின உடனே எனக்கு ஃபோன் வருது பாரு அப்படின்னு சிட்டிட்டு சொல்கிறான். ஃபோனை எடுத்து பேசுகிறான். அப்போ ரோஹிணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிஏ பணம் கேட்டு மிரட்டுற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சிட்டி என்ன சொல்கிறான்னா, நான் தான் சொன்னேன்ல அவன் திரும்ப வந்துட்டான்னு, அவனை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். முத்துவோட காருக்கு எனக்கு ஒரு ½ அன் ஹவர் வேணும், அதுக்கப்புறம் நானே வந்து திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே எதுக்கு அப்படின்னு வந்து ரோஹிணி வந்து கேட்குறாங்க. அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு வந்து சிட்டி சொல்கிறான். வேறு வழி இல்லாமல் ரோஹிணியும் சரி அப்படின்னு அக்செப்ட் பண்ணிடுறாங்க. நைட்டு எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாமல் ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா, முத்துவோட கார் கீயை எடுத்து ரோட்டில் நின்றுட்டு இருக்க சிட்டிட்டு வந்து தூக்கி வீசுறாங்க. அதை கரெக்டாக அவன் கேட்ச் பண்ணி காரோட ஃப்ரண்ட் சைடு வந்து ஓப்பன் பண்ணி ஏதோ பண்ணுறான். நாளைக்கு அவன் கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிகிட்ட கார் கீயை வந்து தூக்கி போடுறான். அதே மாதிரி இவங்களை வந்து கேட்ச் பண்ணி இருந்த இடத்துல வந்து மாட்ட போகிறாங்க. அப்போ விஜயா வர்றாங்க. விஜயாவை பார்த்த உடனே இவங்க வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் கண்ணிலையுமே படாமல் சாவி வந்து எடுத்த இடத்துலேயே வச்சுட்டு ரூமுக்கு வரும்போது மனோஜ் எங்கே போயிட்டு வர அப்படின்னு வந்து கேட்குறான். தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து முத்து வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கான். அப்போ அண்ணாமலை அவரோட கொஞ்சம் பழைய துணியை எடுத்துகிட்டு வந்து இதை வந்து ஆசிரமத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஸ்ருதியும் ரவியும் அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மீனாவும் என்னோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆஸ் யூஷுவலா மனோஜ் இதுலேயும் வந்து குறை சொல்லிட்டு இருக்கான். இப்படி தான் வந்து இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.